உங்க புண்ணியத்துல எல்லாம் ஏமா இருக்கா நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. சபையோருக்கு வணக்கம். ஓம் ஏகந்தாயத்தை வக்கரதுண்டாயதை மகி தந்தோ தந்திதல ஹோதா ஜனனி ஜென்ம வர்த்தனிக குல ஜம்பதம் கல்பபூர்வ புண்ணியராமிக்கதை அரிது அரிது மாய்ந்ததால் பிறப்பது அரிது. அப்படி பிறப்பதற்கு முதல்வர்களுடைய செல்வ வேடுதைக்கு பிறப்பது அரிது. பிறப்பதற்கு அறியா பிறவியில் பிறந்த மானிட பிறவியில் ஆசை என்பதை அகற்றி தன்னுடைய லட்சியத்திலிருந்து கொண்ட கடமையிலிருந்து சற்றேறு வலுவாக தன்னுடைய சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ்ந்து மனிதனாக பிறந்து இறுதியில தெய்வ கடாட்சத்தை பெற்றவர் அரிச்சந்திரன். அப்படிப்பட்ட அந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்தாலோ அல்லது அரிச்சந்திர புராணத்தை படித்தாலோ படிக்க கேட்டாலும் அவர் வாழ்க்கையில் கீர்த்தி பெறுவார்கள் என்பது மரபாக கருதப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான நாடகத்தை கட்டுவது நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே எப்படியின்றி எல்லாவரும் பெற்று நீடுழி காலம் ஒற்றுமையோடும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாவல்ல எம்மன் வாழ பிரார்த்திக்கிறேன். நாங்கள் எல்லாம் தேவராக முதலாளர்கள் அதனாக மாறி காலகட்ட தாத்தாவோட அகத்துக்கு வந்து தேவராக அழைத்துக் கொண்டு மேல வராந்தத்திற்கு சுப்பு சேஷு ஆனந்த் வெங்கட் எல்லாரும் பின்தொடர்ந்து வந்துருக்கா. அம்பி கிண்டு என்னை பின்தொடர்ந்து வந்துருக்கானே அம்பி. ஐயா ராமாயணத்தை ஆரம்பிச்சு கட்டப்பொம்மன் வந்து பெரியவா போயிட்டு இருக்கு ஆத்துல போயிட்டு இருக்கான். அவ ஆத்துல உறங்கிட்டு இருக்கான். இவாதான் இன்னைக்கு நம்ம காக்கா வந்திருக்கக்கூடிய முத்துமாரி அம்பாளுடைய அவதாரமா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காள். அவளுக்கெல்லாம் அநேக கோடி நமஸ்காரம். எதுக்குன்ற நாடகக்காரங்க காசை நம்ம வச்சுக்க கூடாது. இங்க பாவப்பட்ட ஆத்மா அதற்காக நம்மளை கொண்டாந்து இப்படி மேடையில நிப்பாட்டி வச்சுட்டு ஈரத்துல உட்கார்ந்து இருக்கே. உங்க பாவார விந்தங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழியவன் ஸ்ரீயமா பிராமணா நமஸ்காரம் செஞ்சுடுறேன். நாடு செழிக்க போறது, நல்ல மழை பெய்ய போறது. ஆமா, இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைந்து விளையாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது வலியன் மங்கலம் 10 கிராமத்தார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளந்த பொருள் யாவரும் குறைவு கிடையாது.
அது நீ என்ன எங்க பண்ணாலும் நாடகம் வெய்யி எம்பிட்டு அடமழை பெய்யட்டும் அதுலயும் தூங்குறதுக்குன்னு 10 பேர் வருவான். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வாரு மண்டபத்துல தூங்கிட்டு இருக்கான், இங்க வாரு எப்படி படுத்துட்டு இருக்கான், இந்த ஈரடிலையும் படுத்துட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவா தூங்குங்க. விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே சிறப்பு என்னன்னா தூக்கம் தான். வாங்க தூங்குங்க, அதைத்தான் சொல்ல, தூங்கத்தான் சொல்றேன், வேற எந்திரிக்கலாம் சொல்லல. படுத்து தூங்கு, ஆள் இருக்குங்கிற நம்பிக்கையிலையாவது நம்ம பேசணும். தூங்கின்றோம் வெளிச்சிட்டு இருக்கவோ உங்க வாழ்க்கையில வெளிச்சிட்டு இருக்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஜெயமாவே போறது. அதுல நீங்க சொல்லிட்டு இருக்க தூங்குற கம்பெனி தான் எங்க கம்பெனி. ஆமா வெளிச்சிட்டு விழிச்சுன்ற ஆளுகள்லாம் நமக்கு ஆப்போசிட் பார்க்க. தூங்குறவன் எப்படி தெரியுமில்ல, வந்து வேலையில இறங்கணுமோ நம்ம இறங்கணும்னு நடிகர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆமா இவன்லாம் நல்லா வந்துட்டு இருக்கா, இவன்லாம் அச்சந்திர நடத்த முறையா செய்வான், எந்த வழியும் கிடையாது, நல்லா இருக்கும் பேஷா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ படுத்து ஒழுங்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்பிக்கை நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இந்த கலாணி பேரு ஓப்பி அடிச்சிருவாங்களோ என்னமோ படிப்புடுவாங்க அப்படின்றதுனால விழிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன சொல்றேன், கூத்தாடி கிழக்க வாப்பேன், குடிக்காரன் மேற்க வாப்பேன், நாங்க கூத்தாடி பேரு கிழக்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா பிள்ளை? தேசா வெளிச்சம் தெரிஞ்சிச்சு, ஒட்டிக்காரன் அடிச்சிருவாரு, நாடும் செடிக்க வேணும் பெய்ய வேணும் அப்படின்னு கொடுத்துருவோம். அதோட காசு முடிஞ்சு குடிக்காரன் மேற்க வந்துகிட்டே இருப்பா, லேஜா பொழுது அடிச்சிருச்சுன்னா கையை கலையும் அன்னை முடிய கொடுங்க. என்கிட்ட வேலை வாங்குற பொறுப்பு உங்ககிட்ட தான். தூங்குறதுலே பல வகை உண்டு. எப்படி படுத்து உறங்கின்னு இருக்கா, சரி உட்கார்ந்து உறங்குறா பார்த்தா 2 பேர் தூங்குறாங்க. ஆமா இதெல்லாம் கத்துக்கண்டாண்டி, ஆமா இதுவும் கலை தானே. அதுவும் வரிசையா 10 நாள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தா அவ உறக்க வரத்தாலே செய்யும். நம்ம சும்மா இருப்போம், உறங்கு தப்பு கிடையாது, தூங்குங்க. உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பார்த்தா என்ன, எந்திரிச்சு போனா என்ன, உங்க வீட்டு காய்ச்சல் முடிஞ்சிட்ட அப்படி மாப்பிள்ளை முடிஞ்சிருச்சு. இனி அர்ஜென்ட் சத்தியத்தி 2 தலைய காட்டணும், காட்டினா ஜாலி முடிஞ்சு வச்சுடு. என்ன ஒண்ணா சொல்றிய, கடை விட்டோம் வாங்குவார்களை மூடி விட்டோம்னு வடலூர் வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி அது மனுஷ மக்கள் நானும் கூப்பிட்டு பார்த்தே ஒருத்தர் நமக்கு மரியாதை இல்லை, ஒருத்தர் பக்கத்துல வருது வெங்க முகரையிலேயா நம்ம போய் முடிக்கிறதுன்னு தான் அங்கிட்டு தள்ளியே உட்காந்துச்சான். இருக்கட்டும், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஏமாமா தனியாவே பேசிட்டு இருக்கனே பார்த்தா லூசு மாதிரி தெரியறதா? அதுதான் லூசு கிட்டத்தான் பேசும், அதனாலதான் கேட்டேன். இன்னொரு லூச கூட்டியாங்க எங்க வந்துட்டு இருக்கா. அவா வரட்டும், அவாள வச்சுட்டு நிறைய வியாக்கியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. வேங்கப்பட்டியில நிறைய பேசணும் இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு தான் வந்தேன். வரட்டும் பகவான், அவன் பாரு நம்மள இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ண சொல்றேன். வரட்டும், என்னடா ராமலிங்க நிறைய பேசுறாங்க. வாயை திறந்தா முடியாத சட்டை எங்க வாங்க தெரியுமா, அது காஞ்சிபுரத்தில் அவர் கையிலே அங்கே மகராஜன் ஒருத்தர் அவர்தான் அதெல்லாம் ஓடிச்சிருவாங்க. இப்படி ஆரம்பிச்சு ஒரு துண்டு போட்டதில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரையும் போயிட்டு வந்துருவாங்க. இல்ல மாமா நீ வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நம்ம 2 பேரும் எதுக்குடா வந்து இப்படி பேசினாத்தான் நல்லா இருக்கும். இல்ல சில வயல கேட்டோம்னா எதுக்கடா வந்தோம்னா அறுக்க வந்தோம்னா நமக்கு அறுக்கிறதுனால வேண்டாம். அதுவும் இன்னைக்கு அறுக்கிறதுக்கு நேரம் கிளம்பும் கிடையாது. என்ன வந்தோமா நறுக்கணும்னால புடுங்கணுமா போனோமான்னு இருக்கணும். மறுபடியும் மூடி வச்சுடலாம். அப்பவே சொன்னேன் கேட்டியாடா, என்ன சொல்றேன், நம்ம இருவங்க சரியா வர்றவங்களை எழுந்துக்கிட்டு வாங்க. நீ இந்த கண்ட ஒன்றெல்லாம் எடுத்துக்கிற ஆசையா போறவா இல்ல, நீ பாட்டுக்கு வேண்டாம் கற்பதிய வரைக்கும் தான் நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே. 56 தேஜத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மகன் ஒருத்தனை குடியாந்தியே முடிஞ்சு அழைச்சிட்டு போட சொன்னா அவ சரி எப்படி பேர முடியும். 56 தேஜத்தை ஆண்டானா ஆண்ட பிள்ளை எவன்டா சக்கரவர்த்தி மகன், எவன் சக்கரவர்த்தி மாமா. இந்த மூச்சு போகும் மாமா, அந்த மரியாதை எல்லாம் சரியா சொல்லு. இந்த
மூச்சு போவதுட்டிங்க பார்த்தேன்னா ஒண்ணு பெருசு பெருசா சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. மந்திரி வர்றார், அமைச்சர் வர்றார், தலைவர் வர்றார், செயலாளர் வர்றார், பெரியவர் வர்றார், அவர் வர்றார், இவர் வர்றார், ஆமா எம்பி வர்றாரு, அப்புறம் கும்பி வர்றாரு எல்லாம் சொல்லுவான். மூச்சு நின்று போச்சு. என்ன சொல்றா? எல்லாருக்கும் ஒரே பேர் தான். என்ன பேரு? பாடி எப்ப எடுப்பாங்க? என்ன அவ்வளவுதான். வாடி ஆயிடுறா. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்குள்ளதே 2000 வருஷம் வாழ போற மாதிரி என்ன ஆட்டம் போடுறாங்க இந்த நாட்டுக்குள்ள. ஏன் மாமா இந்த 56 தேதி தாண்ட சக்கரவர்த்தி மயன் இல்ல எங்க ஆள காணும். அவன் வர்றான் இருக்குது. அவன் வர்றான்னு பாரு, இல்ல உன்னையும் அவனையும் விட்டுட்டு நான் போயிட்டே. ஆமா அவன் சின்ன பிள்ளையா எல்லாம் சமத்தை சேகரிச்சு ஓர் இடத்துல ஒண்ணு கூடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்கதான் விட்டுட்டுப்பா போய் பார்த்துட்டு வா. வர்றானா 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 பார்த்துட்டு வா. நிச்சய வீடு போய் பார்த்துட்டு வா மாமா. வேற காலமா காட்டுல மிருகம் இருக்குமா? காட்டுல என்ன மிருகம் இருக்கும்? நான் எந்த மிருகத்துக்கும் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா பழக்க வழக்கம் பூரா அவங்களோட தான். அதனால நமக்கு பழக்க வழக்கம் எது பயம் கிடையாது. போய் பார்த்துட்டு வா. வர்றானா வரே என்ன போய் பார்த்துட்டு வேணான்னு சொல்றதுக்கு 3 நாள் ஆகுது. என்னடா அப்படி? என்னடா மதம் மாறிட்டேன்? என்னடா ரொம்ப நீளமா இருக்குடா, ரொம்ப சுருக்கமா ஆமா ஆமா சரி பாம்பு பாம்பு அது பாட்டுக்கு படம் எடுத்துட்டு போறது. இப்ப நம்மளே இந்த படம் எடுத்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாமா நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். என்னடா இந்த பாம்பு அவனை கடிச்சுட்டோ, அவன் செத்துட்டோ. குழந்தையா செத்து விட்டாமா? தொலையட்டும் போ. ஆமா எப்படி சரி. அப்ப நம்ம வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போயிட்டா வேற என்ன? வேற என்னடா? தூக்கிட்டு போகலாம். தூக்கிட்டு போகலாம்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீ இவ்வளவு தூக்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு வேங்கப்பட்டியில யாராவது தூக்குறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா வரணும். அப்போ என்ன கட்டி வச்சு முடியாது. அன்னைக்கு தூக்க முடியல, இன்னைக்கு தூக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நல்ல வார்த்தையை சொல்லு. அதனால ஆள வச்சதுக்கு கீழே போட்டு இங்க கிடைச்ச எல்லாம் அள்ளி போட்டு மூடிண்டு. ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த பாம்போ கடிக்கிறது. சரி, கடிக்கிறவாளோ இறந்து போயிடும். சரி, இது விஷம் உள்ள பாம்பு, இது ஒரு கெட்ட பாம்பு. ஆமா, இதுக்கு எதே நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்க. அங்க நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா தேங்காய் எடுத்துக்கால என்ன 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 தேங்காய் தேங்காய். ஆமா, கடலை எடுத்துக்கால என்னென்ன? அது கடலை எண்ணெய். எள்ளு எடுத்துக்கால என்னென்ன? அது நல்லெண்ணெய். ஏன் எள்ளு சொல்ல மாட்டேங்கிறா? அது அப்படி சொல்ல மாட்டேன். மருத்துவ குணம் இருக்குது. அதனாலதான் அது நல்லெண்ணெய். அது போல இந்த பாம்பு விரிச்சா கிடைக்கும், இல்ல ஏன் விரிச்சா கிடைக்கும். அதனாலதான் அது நல்ல பாம்பு. முட்டாப்பட சிருஷ்டி திடீ சமுதாயம் என்று சொல்லக்கூடிய முதலாக விட்டு இருக்கிறான எம்பெருமான் சிவபெருமான். சரி, அவன் உடம்பெல்லாம் அள்ளி ஆபரணமா போட்டு இருக்கான். அவருடைய மனையவள் உமையவள் திருமகள் கணையாடி மோதிரமா மாட்டின் இருக்கான். மூத்த குமாரர் விநாயகர் பெருமான் அரஞ்சாங்கயிற கட்டின் இருக்கார். இளைய குமாரர் முருகப் பெருமான் பாதத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கான். நம்ம காக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் ஆதி நாராயணம் ஆதிசேஷங்கிற பாம்பத்தனமா பார்க்கடல பாயா வச்சு பள்ளி கொண்டு நம்மளெல்லாம் காப்பாத்தி ரட்சித்து இப்படி நல்ல வாழ்க்கெல்லாம் சேவம் பண்றதுனால அந்த பேருக்கு நல்ல பாம்பு. அந்த பாம்புக்கு பேர் அது நல்ல பாம்பா இருந்தாலும் கடிச்ச பிறகு என்ன பாம்பா? இந்த நல்ல பாம்பு இருக்கிறதா அது நல்லவனை மட்டும்தான் கடிக்கும். ஏன் தீவிரம் கடிக்க மாட்டேங்கிறது? உண்மை எண்ணையும் கட்டுவரியம் தாண்டா உடந்துகிட்டு புடுக்கும். வியாக்கியானம் என்னமா சிக்கல்ல மாட்டினோம். என்ன சிக்கல்? மாமி நம்மளை தம்பித்தான் குழந்தைய ஒப்படைச்சான். நம்ம உயிரையே ஒப்படைக்கணும்னு சொன்னாரோ இல்லையோ. மாமி இப்ப வந்து கேட்பா குழந்தை எங்கன்னு. செத்துட்டான்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா சொல்லிட்டா சொல்லி முடிஞ்சிடும். ஒரு வழியா? ஆமா ஒண்ணுக்கு 2 போயிடும். 2 போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு காரியத்தை நீ மாறு, ஒரு காரியத்தை நான் பாக்குறேன். நம்ம குழப்பம் வருமானம் உங்களுக்கு ஏண்டா பொழைக்க தெரியும். எடுச்சா உள்ள சேர்த்து பெற்று அடிச்சே பொழைக்கிறான். இவன் விளங்காதவள வேற விஷயம். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அனுபவங்கள் பத்தாது. ஆமா, அதுக்கு என்ன சிரிக்கிறேன்? நேற்று இப்பவே சோகம் ரொம்ப வேகமா வருது. துக்கம் என் தொண்டை அடைக்கிறது. நேற்று முன்னாடி பொம்னாட்டிகள் யாராவது கட்டி விட்டுட்டா நான் இளமனசுக்காரன் தாங்க மாட்டேன். நான் பதிலுக்கு நானும் நீர் விட்டு உங்களுக்கு ரொம்ப இறக்கம்மா. மாமி வந்து கேட்கறச்சே நான் ஏதாவது தத்து புத்துன்னு உள்ளறேன்னா சரி என்னை நீங்க காப்பாத்திடுவோம். என்ன மாமா? கண்டிப்பா. ஏன்னா
இங்கிருந்து போகணும் உடனே செத்துட்டான்னு சொன்னா அவளுக்கு நீங்க சொல்றது மாதிரி பீதி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு அதோ வாரான் வருவல் மட்டன் வரமட்டன் வருவல் வருவான் என்றால் வருவல் நைட்டு சாப்பிட்டது வருவான் என்றால் வரமட்டன் வருவல் வரமட்டன் அதுல அர்த்தம் அடுத்தவதாண்டா முண்டை யோசிப்பட அர்த்தம் உண்டு. மாமி வர்ற சத்தம் கேட்கறது என்னை நீங்க காப்பாத்திருந்தா நான் வளருனா நீ காப்பாத்து. நீ வளர ஆரம்பிச்சு தெரிஞ்சிச்சு உன்னை விட்டுட்டு நான் ஓடி போயிருக்கேன். நான் படைக்கணும் எல்லாரையும் திருத்தது உங்களை காப்பாற்றணும். நீங்கள் பெற்றெடுக்காத குழந்தைகள் மாதிரி தானே நாங்கள். எங்கள் தாய் மாதிரி தானே தாங்கள். வந்தோடனே என்ன கேட்கணும்? எப்படி போனேன், எப்படி வந்தேன், அடிப்படையெல்லாம் நல்லா இருந்ததா, சமத்துக்கெல்லாம் சேகரிச்சுட்டேனா, எதுவும் பலான பட்சம் சாப்பிடுறேனா, எதுவும் அம்மா அகரம் கொள்றேனா, எதுவும் தாங்க சமத்தி பண்றேனா, அதெல்லாம் கேட்கணும். பத்தோடு என் குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கே, உங்க குழந்தை வர மாட்டான். நான் பெற்ற மகனே அப்பா, நீ கேட்பது நியாயம் தானே அப்பா. சிறுபிள்ளை இருந்தாலும் அந்தவனை என்ன செய்தீர்கள், எது செய்தீர்கள் என்று கேட்கணுமே. அதை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளை மட்டும் கேட்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள் அப்பா. என் பிள்ளையை நான் கண்ணாலை உங்களிடம் பார்த்திருந்தேனா? எல்லோரும் வந்து விட்டீர்களா, உண்ணீர்களா, உறங்கினீர்களா, தெப்பை சேகரித்தீர்களா என்ற விவரத்தை நான் கேட்டிருப்பேனே. என் பிள்ளையை கண்ணிலேயே நான் காண்கலையே. என் பிள்ளையே உங்களோட வரவில்லையே. வராத குழந்தையை பெற்ற வயிறு புளிப்போலை துடிக்கிறதப்பா. வந்துடுமா, ஏன் கவலைப்படுறேன்? குழந்தை வந்துடுவான், கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட்டு இருக்க? பசியோடு அனுப்பி வைத்தேன். குழந்தை பசிக்கிறதுன்னு சொன்னா நாங்க கொண்டாந்து அம்மாகாரங்கெல்லாம் கொடுத்தோம். நீங்க கொடுத்த அம்மாகாரங்கெல்லாம் நான் உட்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதுக்கு கேட்கிற கலாகத்தில் மூன்று ஜனாதிபதி அடுத்து சொல்லி கழக பகவான் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அப்படியே குழந்தை போவானோ போனா அப்படியே போயிட்டா. அப்படியே போய்விட்டானா? பசியாக தலை தோமா. காட்டிலே விளையக்கூடிய ஏதேனும் கனிகளை பறித்து கொடுத்தீர்களா? ஐயர் போற இடத்திலே ஓடுகிற கங்கையிலே 3 கை ஜலம் மாத்திரம் உன் மகன் அருந்த வேண்டும், அதற்கு மேலே அருந்தக்கூடாது என்று சொன்னாரே. அப்படி அந்த 3 கை ஜலமா அது என் பிள்ளை
சொன்னா 3 கை ஜலம் அருந்துனா அள்ளினா ஜலம் எல்லாம் கீழே போயிடுத்து. பிறகு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் சொன்னாலே உனக்கு என்னடா தெரியும்? அதுக்கு மேல நடந்ததை சொல்றா. வனாந்தரம் போகும்பொழுது எங்களுடைய அயல் உடைவதற்காக ஆளுக்கு ஒரு கதை சொல்வதற்காக நான் தான் கதை சொன்னேன். ஆனா தம்பி சொன்ன கதை மறக்க முடியாத கதை. இவன் வந்து கதை சொல்லிட்டு வந்தான். குழந்தை முறை வந்தது. குழந்தைய தம்பி நீ ஒரு கதை சொல்றான்னு சொன்னா, நீங்க என்ன தோணுற எல்லாரும் கதையை சொல்லிட்டு வரேன், நான் உங்களுக்கு ஒரு கதவா சொல்லி பண்ணி விடுறேன் அப்படின்னு குழந்தை கதவா சொல்லணும் ஆலோசனை காண்போ என்று சொல்லி இந்த கல்லையும் உடலையும் நடந்து வந்துட்டு கோலமார்களே சொல்லிட்டே வந்தா மேலவனாந்திரம் போனோம். கதை முடிச்சிடுச்சு. பசியோடு வந்தானே அவன் சொல்லி வந்த கதை முடித்தது என்றால் ஒருவேளை உங்களை விட்டு வழி செய்ய தப்பேமா எப்படி காட்டாலும் பிரச்சனையா வந்து நேரம் சரியில்லை. இப்படித்தான் ஒருத்தவங்க காட்டல. ஆமா, 2 வழி மாறி, ஒன்று நேர் வழி, இன்னொரு சுற்று வழி. நாங்க நேர் வழியில வந்துட்டோம். குழந்தை சுற்று வழியில சுகமா கோவிந்தன் வரான், சேசு வரான், கிட்டு வரான், சனிய வரையா முடிய முடிய கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை பார்த்து கோவிந்தா கோவிந்தா என்றானே. கோவிந்தா என்றால் 2 அர்த்தங்கள். 2 கோவிந்தா இருக்கு. சித்திரமாய ஒரு கோவிந்தா இருக்கு. அந்த கோவிந்தா கோவிந்தோ ஏ கோவிந்தோ ஏ கோவிந்தோ ஏ கோவிந்தோ சித்திரமாய திருநாளர்கள். இன்னொரு கோவிந்தா இருக்கு. கோவிந்தோ வந்து சேர்வதற்கு என் பிள்ளையை எப்பொழுது கண்ணாலை பார்ப்பதற்கு நீங்க பேசுகின்ற பேச்சும் முடிக்கிற முடிகளை பார்க்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகம் வருகிறது. நடந்ததென்ன சொல்லுங்க.
சொல்லவும் தெரியாது, கதையை நடத்தவும் தெரியாது, கூத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா சொல்லுவோம்னே வெங்கப்பட்டிக்கு கூட்டியாந்துட்டு இருக்காமானே. அந்த வேலவனாந்திரத்துல என்ன நடந்ததோ, என்ன நடந்ததப்பா? ஏது நடந்ததோ, ஏது நடந்ததப்பா? அது எல்லாத்தையும் இவன் சொல்லுறான். ஏண்டா அது அப்பே மாதிரியே சொல்லிட்டு இருக்காண்டா. நீ யாரு சொல்ற? அவளுக்கு போட்டா சொல்றவங்க மாமி முளைக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. நீ சொல்றா. வேலை வனாந்திரத்துல சமத்தையே கிடைக்காம அலைஞ்சு தம்பி தெரிஞ்ச பொழுது இங்க நடக்கிற விஷயத்த நாங்க சொல்லவே மாட்டோம், நாங்க கொடுக்குறோம் சொல்லி ஆளுக்கால் போட்டு போட்டுக்கிட்டு அந்த சமத்தை கொடுத்தோம் மாமி. வாங்க மறுத்துட்டோம் மாமி. வாங்க மறுத்துருப்பான பையா. மறுத்த வேலையில மாமி அங்க இந்த வனாந்திரத்துல ஒரு சாமியார் இருந்தார். என்ன சாமியாரா? வனாந்திரத்துல சாமியாரா வந்து என்ன சொன்னா? அப்போதைக்கு பயமாக இருந்தது. அப்படி கோபமே குடிக்கிட்டவரா காட்சிட்டார். அவர் தம்பியை பார்த்து கையை காமிச்சாரா, தம்பி போனாரா, போனவன் எங்கே போய்விட்டான் என் பிள்ளை? எங்கே போய்விட்டான்? எப்பவும் இருக்கா போறானே. அன்னை பாருங்க அவர் பறஞ்சிட்டாரு. அந்த இடத்துல ஓங்கி பறந்தது தெப்பம். சரி எங்க அப்பா சொல்றான், என்ன சொல்றா? தோழமகளே இந்த தெரியல பத்தியால ஆலமரம், இந்த ஆலமரத்தடியில நீங்க அமர்ந்திருக்கோ அதோ தெரிகிறது தெப்பம். நான் போய் கொய்து வந்துடுறேன், என்னை விட்டுட்டு போயிடாதே, எனக்கு இந்த காலத்துல வழியெல்லாம் தெரியாது, நீங்க இந்த ஆலமரத்து நடுவில் அமர்ந்திருக்கோ அதோ தெரிகிறது தெப்பம். நம்ம கொய்து வந்துடுறேன், சரி நீங்க எல்லாம் வந்து ஆலமரத்து நடுவில் அமர்ந்திருக்கோம், அமர்ந்திருந்தோம். அதோ தெரிகிறது தெப்பம். அதை அர்த்தம் போடாமா அந்த காட்டுக்கு முன்னதாக ஒரு பெரிய புட்டா, புட்டா. அந்த புட்டது புட்டத்திலே குழந்தை வாழ கடையிலே குழந்தை விட்டாயா? நீ பெரியவன் தானே, அவன் கூட அவனோடு நீ பெரியவன் தானே. கரையை விட்டு கரையிலே குழந்தையை விட்டு விடலாமா? போகாதன்னு சொன்ன மாமி. இதுவரையில தெற்ப கிடைக்கல, கண்ணவரே தெற்ப வந்து விட்டது. அந்த தெற்பை அனுப்பி ஓடி அந்த புத்து மேல தம்பி கால எடுத்து வைக்கும் போது அந்த புற்றில இருந்து என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்னடா சத்தம்? ஐயோ புத்தது பக்கத்திலே சத்தமா? எனக்கு பயமாக இருக்கிறது. போய் பிள்ளை என்ன வச்சு மாமி குழந்தைய காரணம் கேட்டு இருக்கோம். இந்த ரெண்டு தடுமாட்டு பயிர்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்களே, எங்களுக்கு சாபங்களை கொடுத்துடாதே மாமி. சாபங்களை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் எனக்கு கொடுக்கலமா? வந்தோடனே சொல்லிருப்போம் மாமி. என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்றது, என்ன சொல்ல போது? எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் மாமி தட்டு பத்துன்னு உணர்ந்துட்டு இருக்கேன். அடிச்சிருக்கோம் மாமி. ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது. நான் பயப்படும்படியாது சொல்லாதீங்க. நான் பயப்படும்படியாது சொல்லாதீங்களப்பா. உங்க மனசை கல்லாக்கி கொள்ள வேண்டுமா? எதற்காக என் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும் சொல்லுங்களப்பா. உங்க மனசை இருபாக்கி கற்கோமா?
நகரிலிருந்தும் நாட்டு மக்களை இழந்து உன் தந்தையும் பிரிந்து போய்விட்டார். அவர் எப்போ வருவார் என்று தெரியவில்லை. நீயாவது என் கூட இருப்பாய் என்று மனக்காட்டை கட்டி இருந்தேன். இந்த தாயை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி பொழுது வந்தது மகனே? அப்பா என்று இனி யாரா என்னை அழைப்பார்கள் மகனே? ஒரு தாய்க்கு குழந்தையே சொந்தம் விட்டு பிள்ளை மகனே, தகப்பனுக்கும் தானே சொந்தம் என்றால் ஒரு நாள் உன் தந்தை வருவார். யாராவது எங்கே என் பிள்ளை, எங்கே என் குழந்தை, எங்கே என் மகன் என்று கேட்பார். அவருக்கு என்னடா நான் பதில் சொல்ல போகிறேன் மகனே? விடியாத காலை பொழுதாக விளைந்த களையனவே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மழை தோன்றி மதுரை நகர் கண்டே பொழிந்த தமிழ் மன்றமே. மதுரை
அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி தந்து அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி தந்து ஆழம் பிறந்தாயடா. விலை பேசுவார் மாமன் தங்கை மகனான பிள்ளை உனக்காக மாமன் தங்கை மகனான பிள்ளை உனக்காக உலகிலே பேசுவார். மதுரை நகரன் ஒளிந்த
முட்டிய தெளிகிறாயின் மூழ்கின் என்பது நல்ல நுழைன்னு சொல்லுவான். அந்த ஆண்டவனைய ஆட்டி படைக்க விதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாடி மேல வளாந்திரத்துல பார்த்தோம். ஒங்கி விளந்த ஒரு பெரிய ஆலம். அந்த ஆலமரத்து நடுவே குழந்தையோட பிரேதத்தை எடுத்து வைத்து சுத்தி கல்லிகத்தாலை எல்லாம் வெட்டி வச்சு கல்லிகத்தாலைகள் வைத்து ஒரு பெரிய பாராட்டுல தூக்கி என் பிள்ளை மேலே பட்டடித்து வைப்பதற்கு எப்படி படுது வந்தது அம்மா. நான் நிலவராந்திர செல்ல போகிறேன் அம்மா. அங்கே கோவிந்தண்ணா வருகிறார் என்று சொன்னீர்களே அம்மா. கோவிந்தண்ணா வருகிறார் என்றால் வழி நடிகை நிறைய கதையெல்லாம் சொல்வார்கள் அம்மா. அந்த கதையை கேட்டுக்கொண்டு பசி பொறுத்துக் கொண்டு தெற்பை ஆவட்டை சேகரித்து வருவேன் தாயே என்று சொன்னாரே. அந்த பிஞ்சு நெஞ்சிலே பாராங்கள் வைப்பதற்கு எப்படி மனது வந்தது? மாமி எது உங்க குழந்தைக்கு அந்த கண்ணோட பாரம் தெரிய போதா மாமி? காலகத்துல நாய் நரிகள் குழந்தையோட பிரேதத்தை கிடைச்சு சிந்தாவிட்ட படுத்திடாம இருக்கணும் எங்க மனதை அப்பா பெற்ற பிள்ளைய தூக்கி கொடுத்த வருத்தத்திலே கவலையிலே உனக்கு 13 வயசான நீயே அந்த குழந்தை இறந்த குழந்தை காட்டிலே அப்படியே விட்டு வராமல் உன் சிற்றறிவுக்கு எட்டியவாறு இலைத்தலைகளை போட்டு மூடி நாய் நரிகள் எடுத்து விடாமல் பெரும் பாறாங்களை வைத்தே அந்த குழந்தையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாய் என்றால் உனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்க வேண்டும், புத்தி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய மனம் இருக்க வேண்டும். பெற்ற பிள்ளையை தூக்கி கொடுத்த கவலையிலே உன்னை தவறாக எண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விட மகனே. பெரிய வார்த்தையாக சொன்னாங்க மாமி, பெரிய வார்த்தையாக சொன்னாங்க. எனக்கு கருவாயில குழந்தை ஒரு வார்த்தை சொன்னா மாமி. இந்த தாய்க்கு ஏதேனும் ஆறுதல் வார்த்தை சொன்னா பிள்ளை தொடர்பாக இந்த ஜென்மத்திய தாயருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியும். காலகட்டத்தில் சொல்லிடுவோம். அவ இந்த கட்டளை என்னால நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஜென்மம் எடுத்த அவங்க மனைவியை குழந்தையா பிறக்கணும்னு சொன்னாமா? என் மனைவி குழந்தையா இந்த பிறவிலே நான் பெற்ற மகனுக்கு பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவி இந்த பாவி. அடுத்த பிறவிலே பிறந்து நான் என்னடா ஆண்டவன் நமக்கு சோதனை மேல் சோதனை கொடுக்கிறாங்க. கடன் காப்பீடு ஆண்டவன் யாருக்கு சோதனைகள் ரொம்ப கொடுக்கிறாங்க. உங்களை நோக்கி பக்கத்துல வந்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா சொல்ற மாமி, நல்ல ஒரு பறவை அது உன்னத்தின் உறவை
சொத்து வேண்டும், சுக வேண்டும், எல்லா சந்தோஷமும் தடுக்க வேண்டும் என்றுதான் உடல் தொல்லவும் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பிறருக்கு நல்லது சொல்வதென்றால் என்ன தெரியுமா? எதற்கு கவலைப்படாதீர்கள், எப்பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலம் வரப்போகுது என்று வாழ்த்துகிறார்களே, அந்த ஆறுதல் வார்த்தைக்கு ஈடு ஏது உலகத்திலே. எனக்கு ஆறுதல் வார்த்தை சொன்ன நீயும் எனக்கு பிள்ளைதான் மகனே, நீயும் எனக்கு பிள்ளைதான் மகனே. லோகிதா, இப்பொழுதே வந்து நான் உனக்கு கட்டி அடைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், எடுத்து வைத்து என் மனதிலே என் மடியிலே கிளத்தி அழைய வேண்டும் என்று நினைக்கிறேனடா மகனே. நாமளும் ஒருவருக்கு அடிமைகளா, நம்மை அடிமை கொண்ட வேதியிடம் செல்ல வேண்டும். அவர்கள் விடை கொடுத்தால் மாத்திரமே நாம் வந்து உன்னை அடைய முடியும் மகனே. இதோ நான் விடை வாங்கிக் கொண்டு உன்னை நாடி வருகிறேன் மகனே, உன்னை நாடி வருகிறேன். நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வாடு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். பாடு